இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஹீரோ அப்படின்னு பெரிய லெவலில் ப்ரமோட் செய்யப்பட்டு இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச லோகா அப்படின்ற படத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படின்னா இப்போ நான் பேச போகிற படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த படம் உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படின்னாலும் இப்போ நான் பேச போகிற படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நான் பேச போகிற படத்தோட பேர் சிஸ்டர் மிட்நைட். இது 2024ஆம் ஆண்டு பல்வேறு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பங்கெடுத்திருக்கு. பெரிய விருதுகள் ஜெயிக்கல, ஆனால் கவனிக்கப்பட்டிருக்கு. டிரெக்டர்ஸ் ஃபோர்ட்நைட் அதில் அதாவது போட்டிக்கு வெளியில் கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அதில் திரையிட்டிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனருக்கு இது முதல் படம். அவர் இங்கிலாந்தில் வாழும் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். படத்தோட கதாநாயகி ராதிகா ஆப்டே, நாடறிந்த முகம். தமிழில் கபாலியில் ரஜினிக்கு கதாநாயகியாக நடித்தவங்க. படத்தோட கதை அந்த லோகா படத்தோட அதே கதை தான் இது. அந்த படத்தில் உள்ள அந்த சூப்பர் ஹீரோ எலமெண்ட், மற்ற எலமெண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ராவாக அந்த கதையை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த கதை தான் இந்த கதை, சிஸ்டர் மிட்நைட். அந்த நீலி இவங்க ஒரு எச்சி இல்லை ஒரு வேம்பயர் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறது படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான். படம் ஃபஸ்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட ஒரே காட்சியை தான் நம்ம முதல் அரை மணி நேரம் பார்க்குறோம் போல் அப்படின்ற மாதிரி தான். அந்த முதல் அரை மணி நேரம் ரொம்ப போரிங்காக, இது முழுக்க முழுக்க அவார்டுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். இது போன வருஷமே அமெரிக்காலேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னே தெரியல. இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்க்க கிடைக்குது. டைட்டிலும் போஸ்டரும் கிளிக் பைட் மெட்டீரியல் தான். அதை பார்த்து அந்த படத்தை பார்த்தேன். படத்தோட ஆரம்பத்தில் ராதிகா ஆப்டே, படத்தில் அவங்க பேர் உமா, அவங்க திருமணமாகி குடி வர்றாங்க மும்பைக்கு. அது ஒரு ஒன்று கொடுத்தன வீடு, கிட்டத்தட்ட பிளாட்ஃபார்ம் தான். மிக மிக வறுமையான ஃபேமிலி. பட் அந்த வறுமை அப்படின்ற ஆஸ்பெக்ட்லாம் படத்தில் இல்லை. அவங்க ஒரு 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 அறை 10க்கு 10 உள்ள ஒரு அறையில் தான் குடியிருக்காங்க. கணவருக்கு இவங்க மேலே பெருசாக எந்த ஆர்வமும் இல்லை. புதிதாக திருமணமான கணவன் மனைவி அப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ ரொம்ப சீக்கிரமே வாழ்க்கை வெறுமையாயிடுது. அவர் அந்த இவங்களை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியல. இவங்க எதிர்பார்க்குறத கன்வே பண்ணாலும் அவருக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இப்படி ட்ரையாக ஒரு நாள் போலவே இன்னொரு நாள் அந்த தெரு சத்தம், கூச்சல், குழப்பம் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு விரக்தி வந்துடுது. அக்கம் பக்கத்தில் அதன் பிறகு தான் நட்பாகிறாங்க. கணவருக்கு வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்றது கூட தெரியல. இவங்களே அவர்கிட்ட அடித்து பிடுங்கினாலும், வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் இவங்களுக்கு சரியாக சமைக்கவும் தெரியல. அவர் ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வேறு வந்துடுறாரு. ஸோ பகலெல்லாம் தனிமையில் இருக்காங்க, தெருவில் போகிறவங்கள வர்றவங்கள பார்த்துட்ருக்காங்க, வெறுமையில் இருக்காங்க. இரவு ஆனால் இவர் குடிச்சிட்டு வந்துடுறாரு. ஒரு ப்ரெஷர் அவங்களுக்குள்ள கூடிக்கிட்டே இருக்குது. ஒரு விரக்தி. எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போங்கன்னு கட்டாயப்படுத்தினாலும் ஒரு நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி போயிட்டு ஒரு ஊருக்கு போய் உடனே திரும்ப ரிட்டன் ட்ராவல் வந்துடுறாங்க. அங்கே எங்கேயுமே ஸ்டே பண்ணலை, எதையுமே சுற்றி பார்க்கல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இனி வீட்டில் இருந்தால் பைத்தியம் பிடிச்சோன்னு சொல்லிட்டு கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போயிட்டு கடைசி ஸ்டாப் எதுன்னு பார்க்குறாங்க. மும்பையோட கடைசி ஸ்டாப் சர்ச் கேட் அப்படின்றத அந்த இதை பார்த்துட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே பீச்சில் போய் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் நேரம் நிம்மதியாக பீச்சில் காற்றுவாங்களான்னு அங்கே போனால் அங்கே 2 பேர் அழுதுட்டு இருக்காங்க. என்னடா எந்த ஊரில் எங்கே போனாலும் ஒரே சோகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறாங்க. அங்கேருந்து கிளம்பி ஓடி ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமான்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க மெய்டாக சேர்த்துக்கிறாங்க. எல்லோரும் ஆஃபீஸை விட்டு போனதுக்கப்புறம் கூட்டி பெருக்கி க்ளீன் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் அதை செய்கிறாங்க. அன்றைக்கி செஞ்சுட்டு வெளியில் பார்த்தா மிட்நைட் ஆயிடுச்சு. இப்போது அதுக்கு பிறகு எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் இல்லை அப்படின்றதுனால அங்கே உள்ள வாட்ச்மேன் அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, இந்த இடத்துலேருந்து நீ சொல்கிற இடம் 4 மணி நேரம் நடந்து போனால் நான் இன்றைக்கி ஒரு நாள் உன்னை சைக்கிளில் போய் விட்றேன், மறுநாள் நீ பார்த்து நீயே போயிருன்ற மாதிரி கொண்டு போய் விடுறாரு. அப்புறம் இது அவங்களோட ரூட்டீன் ஆயிடுது. பகலெல்லாம் அங்கே இருக்காங்க, பகலெல்லாம் தூங்கிடுறாங்க, வீட்டில் தூங்கிடுறாங்க. நைட் ஆன உடனே கிளம்பி இங்கே வர்றாங்க. பெரும்பாலும் நடந்தே வேலையை பார்த்துட்டு நடந்தே போகிறாங்க. இப்படி அவங்களுக்கான ஒரு நட்பு சூழல் உருவாகுது. போகும்போது திருநங்கைகளை மீட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, இவங்க எப்படி இவ்வளோ கலராக இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு பகல் நேரத்தில் வெயில் அப்படின்றது அவங்கள சுட்டெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் தாங்க முடியல அவங்களால. ரத்த சோகை வந்த மாதிரி ஆள் வெளிரிக்கிட்டே இருக்காங்க. அது ஃபேராக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஃபேர்னஸ் கிரீம் போட்டு கலரானதாக ஆட்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இது எப்படி இவங்களுக்கு இந்த இது வருது, இந்த வேம்பயர் தன்மை இல்லை இந்த எச்சியாக நீலியாக மாறியிருக்காங்கன்னு சொல்லி படத்தில் ஒரே ஒரு சின்ன ஷாட்டில் அது வந்துட்டு போகுது. அந்த லோகா படத்தில் வவ்வால் கடிச்சதுனால அந்த குழந்தைக்கு அந்த பவர் வந்த மாதிரி, இல்லை அந்த மாதிரி மாறிட்டோமா, மியூட்டன்ட் ஆகிட்ட மாதிரி இந்த படத்தில் ஒரு இன்செக்ட் கடிச்சு தான், ஒரு பூச்சி கடிச்சு தான் அவங்க ஆயிட்டாங்கன்ற மாதிரி சீன் வச்சுருக்காங்க. அதை கவனிக்காமல் விட்டால் இது எப்படி இப்படி ஆனாங்க, அது ஒரு மாநகர வாழ்க்கைக்கான மெட்டஃபரா அப்படின்ற மாதிரி கூட நம்ம புரிஞ்சுக்கிட வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க சாப்பிடாமல் செய்யாமல் ரத்த சோகை வந்த மாதிரி ஆகி ஒரு நாள் வேலை பார்க்குற இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்து சுயநினைவு எந்திரிச்சு வேலையை முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது
அவங்க வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்குறாங்க. ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு வேகமாக ஓடி போய், அதாவது ஒரு குழந்தைய பார்த்தோன்னா ஓடி போய் தூக்கி கொஞ்சிற மாதிரி தான் அவங்க ஓடுறாங்க. ஆனால் ஆட்டுக்குட்டியை கடிச்சிடுறாங்க. அதை ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை குடிச்சு அது இறந்து போச்சு. அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சியை ஃபீல் பண்ணுறாங்க, தான் ஏன் இப்படி செஞ்சோன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு. அதாவது இத்தனை நாளாக அவங்க சரியாக சாப்பிடாமல் செய்யாமல் இருந்தது, இந்த ரத்தத்தை குடித்த உடனே அவங்க எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இது ஒன்று ஒன்றா தொடருது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பறவையை பிடிச்சி அதோட ரத்தத்தை குடிச்சிடுறாங்க. இப்படி தொடர்ந்து கையில் சிக்கிற குருவிகள், கோழி, பிராய்லர் கோழி இதெல்லாம் வந்து ரத்தத்தை குடிச்சு அவங்க வந்து இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் சுற்றி வீட்டில் வச்சுருக்காங்க, கட்டில் கீழே வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு சில நாட்கள் என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க எதெல்லாம் கடித்தாங்களோ அதுக்கெல்லாம் உயிர் வந்துருச்சுன்னு தெரியுது. இவங்க கடித்த ஆட்டுக்குட்டி தெருவில் வந்து வாயில் ரத்தத்தோடு ஓடுது. அது என்னென்னா அந்த விலங்குகளுக்கு வந்து அந்த வேம்பயர் தன்மை வந்துருச்சு. அந்த விலங்குகள் மற்ற விலங்குகளை வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி இந்த குருவிகளுக்கும் உயிர் வந்துருச்சு. இதுக்கு மேலே கணவர்கிட்ட மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. லோகா படத்தில் ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட கேட்பாங்க, இவங்க வந்து வில்லனை கடிச்சு, சாண்டி அவர் அந்த கதாபாத்திரத்தை கடிச்சு அவருக்கு அந்த வேம்பயர் தன்மை வந்துடும். அப்போ ஹீரோ திரும்ப கேட்பாங்க இவங்ககிட்ட, நீ என்னையை கடிச்சா வந்து எனக்கு அந்த வேம்பயர் தன்மை வந்துடும்ல, நம்ம 2 பேரும் இம்மார்ட்டல் ஆயிடும்ல, சகாவரம் பெற்றுவோம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பார். அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை அவன் வந்து அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கான், அதனால் இந்த வைரஸ் வந்து அவனை அப்படி மாற்றிருச்சு, அவன் சாகலை, நீ வந்து உனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது, நான் உன்னைய கடிச்சா நீ செத்து போக தான் வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த கதையில் நான் கணவர் பயங்கரமாக குடிக்கிறாருன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த கதையில் உள்ள பாசிபிலிட்டி என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் ஒரு வேளை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாய்லராக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலை. அப்போ இந்த படத்தை இதுக்கப்புறம் எப்படினாலும் எடுத்துருக்க முடியும். இந்த படத்தை வந்து ஒரு எராட்டிக் த்ரில்லராக கூட எடுத்து வந்திருக்கலாம். அவங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்ததாக தெரியல. இப்போ இந்த படம் சிஸ்டர் மிட்நைட், அப்புறம் வந்து இதே வருடம் வெளியான ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்னு சொல்லி ஒரு படம், அந்த படம் ஏதோ விருது வாங்கிச்சு நினைக்கிறேன் கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். இந்த படங்கள் வந்து இந்தியாவில் உள்ள மாநகரங்களில் மிக மிக சாதாரணமான நிலைமையில் உள்ள மக்களோட வாழ்க்கையை பதிவு பண்ணுற மாதிரி தான் எடுக்கிறாங்க. இப்போ சில சமயங்களில் ஒரு டாக்குமெண்ட்ரி தன்மை கூட இருக்கும், ஆனால் போரிங்காகவும் இருக்கும். ஆனால் இது இந்தியன் ஆடியன்ஸுக்கு எந்த வகையிலும் ரிலேட்டபுளாக இல்லை. இது அவங்க எடுக்கிறது எல்லாமே வந்து யூரோப்பியன் ஆடியன்ஸுக்கு தான், யூரோப்பியன் வெஸ்டர்ன் ஆடியன்ஸுக்கு தான் எடுக்கிறாங்க. அமெரிக்கன் ஆடியன்ஸுக்கும் பிரிட்டனில் உள்ள அந்த இதை பார்க்குற ஆடியன்ஸ் அங்கே உள்ள மாஸ் ஆடியன்ஸ் கிடையாது. அங்கே கேப்டன் அமெரிக்கா மாதிரி படங்களை, இந்த காமிக் ஹீரோ படங்களை பார்க்குறவங்க யாரும் இந்த படங்களை பார்க்குறதில்ல. இதுக்கான ஒரு செலக்ட் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் தான் அதை திரையிடுறாங்க, அவங்க தான் அதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்தியாவை பற்றி ஆல்ரெடி ஒரு முன்முடிவு இருக்குது, இந்தியானா இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி. அவங்க இந்த வழக்கமான பாலிவுட் மசாலாக்கள் இதெல்லாம் தாண்டி, இப்போ RRR படத்தை ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் பார்த்துட்டு ராஜமௌலிகிட்ட பேசுகிற அந்த வீடியோ யூடியூப்பில் கூட இருக்குது, அதையும் பார்க்குறாங்க. பட் இதை பார்க்குறவங்க எண்ணிக்கையில் கம்மியாக இருக்காங்க. அவங்க செலக்டாக அவங்களுக்கான ஒரு சாய்ஸ்னு ஒன்று இருக்குது, அவங்களோட டேஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த டேஸ்ட்டை ஃபீட் பண்ணுற மாதிரி தான் அந்த படங்கள் எடுக்கிறாங்க. இப்போ இதை பார்க்குற நமக்கு பெரும்பாலான சமயங்களில் ஒரு ஒவ்வாமை தான் ஏற்படும், என்ன இப்படியா இருக்கு எப்படியெல்லாம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு. அவங்க அதை பல மாதிரி இன்டர்பிரட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த இதுக்கான குறியீடு, இதோட இன்டர்பிரிட்டேஷன், இதோட மெட்டஃபர்லாம் அவங்க சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்க்குற இந்தியன் ஆடியன்ஸுக்கு பெரும்பாலான சமயங்களில் இது பிடிக்காமல் போக தான் வாய்ப்பு அதிகம். இதில் என்டர்டெய்னிங்காகவோ எக்ஸ்பிளிசிட்டாகவோ எதுவும் இல்லை. இப்போ லோகா படத்தை பொறுத்த வரைக்கும் அது தியேட்டரிக்கலாக ஹிட் ஆனது, ஓடிடியில் வந்தப்போ நிறைய பேர் அதை திட்டி ரிவ்யூ போட்டிருந்தாங்க. இந்த படத்தில் உள்ள சிறந்த விஷயம் அப்படின்றது சினிமாட்டோகிராஃபி தான். சினிமாட்டோகிராஃபியை பற்றி, இந்த படத்தை பற்றி படித்து பார்க்கும்போது நிறையா பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெஸ் ஆண்டர்சன்னு சொல்லி ஹாலிவுட் ஒரு டேரக்டர் இருக்கார், அவரோட படங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு அழகியல் தன்மையோட சினிமாட்டோகிராஃபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு இவங்க ரத்தம் குடித்த பிறகு இவங்களோட நிறம் மாறுறது, அந்த லைட்டிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் வெளிரி தெரிஞ்ச அவங்க வந்து அந்த அதை விலங்குகள்லேருந்து ரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் டார்க்காக மாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி காட்சிகள். அப்புறம் பின்னணி இசைன்றது வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நான் பண்ண பாட்காஸ்ட்டில் வந்து கேங்ஸ் ஆஃப் வசேப்பூர், நிஷாந்தி படங்களில் வந்து எப்படி உள்ளூர் இசையை வந்து அனுராக் கஷ்யப் வந்து ரொம்ப திறமையாக யூஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி உள்ளூர் இசை எதுவுமே கிடையாது. இவங்க எங்கேருந்தோ வெளிநாட்டு ஆல்பங்களில் உள்ள சாங்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அது படத்தோடு பார்க்கும்போது கேட்கும்போது ஃபன்னாக தான் இருக்குது. பட் வந்து அந்த வகையிலையும் இது ஒரு ஏலியன் ஆயிடுது. இந்த படத்து கூட வந்து கனெக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு துரத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ராதிகா ஆப்டே வந்து இந்த மாதிரி படங்களில் தொடர்ந்து நடிக்கிறாங்க. அவங்க ஆஃப் பீட் படங்களில் வந்து அவங்க நடிக்க வந்த புதுசுலேருந்தே இந்த மாதிரி படங்களில் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு ஹைலைட் அவங்களோட பெஸ்ட்டான ஆக்டிங் தான். இந்த படத்தில் நாடக தருணங்கள், அந்த கதையிலேயே உள்ள எமோஷ்னல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது வந்து டச்சிங்காக இல்லை. அது வந்து அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அது பெரும்பாலும் சாதாரண படங்கள் பார்க்குறவங்களுக்கு, மாஸ் மசாலா படங்கள் பார்க்குறவங்களுக்கு, கமர்ஷியல் படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த படத்தில் உள்ள அந்த ட்ராமா எலமெண்ட் அப்படின்றது வந்து
சூட் ஆகாது, இல்லை அது பிடிக்காமல் போக தான் வாய்ப்பு அதிகம். நீங்கள் தொடர்ந்து வித்தியாசமான படங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, உங்கள் கையில் நேரம் இருக்குது, ஒரு சுமாரான படம் இல்லை ஸ்லோவான படமானாலும் பரவாயில்ல, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.